நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ 6வது மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா RR vs KKR. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் RRல சஞ்சு சாம்சன் கேப்டனாகவும் அவருடைய தலைமையில் ஒய் ஜெய்ஸ்வால், ஆர் பராக், என் ராணா, டி ஜூரல், எஸ் ஹெட்மயர், எஸ் துபே, ஜே ஆர்ச்சர், எம் தீக்ஷனா, டி டெஸ்பாண்டே, எஸ் சர்மா, எஃப் ஃபரூக்கி இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்டுருக்காங்க. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஏ ரஹானே அவருடைய தலைமையில் QD கோக், எஸ் நரைன், வி ஐயர், ஏ ரகுவன்சி, ரிங்கு சிங், ஏ ரசல், ரமன்தீப் சிங், ஹெச் ராணா, எஸ் ஜான்சன், வி சக்கரவர்த்தி, வி அரோரா இவங்கெல்லாம் விளாண்டுருக்காங்க. இதில் கேப்டன் சேஞ்சஸ் எதுவும் வருதா என்னங்கிறது தெரியல. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் RRல வந்து ரியான் பராக் அவர் தான் கேப்டன் இருந்தார். திரும்ப சஞ்சு சாம்சன் வந்து அன்றைக்கி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டார் இம்பேர்டு பிளேயராக வந்து. இது எப்படி வருதுன்னு தெரில. இருந்தாலும் ஒரு கேப்டன் சேஞ்சஸ் வந்துச்சுனாலும் அதுக்கப்புறம் நான் எந்த அப்டேட்டும் பண்ணவும் முடியாது. ஏன்னா இப்போ நிறையா நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் காலையில் 10 மணிக்கு வீடியோ பதிவு பண்ணிங்கன்னா நைட்டு இரவு 7:30 மணிக்கெலாம் நாங்கள் பகலில் வந்து ஒர்க் பண்ண போயிடுவோம், வேலைக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது. நீங்கள் முத நாளே ஈவினிங் கூட நீங்கள் பதிவு பண்ணி போட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சில விஷயங்களை யோசனை பண்ணி பார்த்தேன். எனக்குமே காலையில் எழுந்திரிச்சு ரெக்கார்டிங் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு அதுலேயும் டைம் வேஸ்ட் ஆகுது. அதனால் இனிமேல் நாளைக்கு மேட்ச்சுக்கு முத நாள் நைட்டே நேரானாலும் நைட்டே நான் பதிவு பண்ணி போட்டுறேன். அது மாதிரி பார்ப்போம். இனிமேல் வரக்கூடிய மேட்சஸ் என்னங்கிற பார்ப்போம். இப்போ இந்த 6வது மேட்ச்சு எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா அஸ்ஸாமில் நடக்குது. அன்றைக்கி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நிற்கிது. அவிட்ட நட்சத்திரம். இந்த மேட்ச் எப்படி போகும், யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ RR ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா எஸ் சாம்சன், ஆர் பராக், என் ராணா, எஸ் ஹெட்மயர், எஸ் துபே, டி டெஸ்பாண்டே இவங்களை எடுத்துக்கலாம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் எஸ் நரைன், ஏ ரஹானே, வி ஐயர், எஸ் ஜான்சன், வி சக்கரவர்த்தி இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ இதில் 11 பேர் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி RR ஃபீல்டிங் பண்ணால் QD கோக் எடுத்துக்கலாம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் எஸ் நரைன், வி ஐயர், அதுக்கப்புறம் ஹெச் ராணா, ரமன்தீப் சிங், வி சக்கரவர்த்தி இவங்களை எடுத்துக்கலாம். RR ஃபீல்டிங் பண்ணும்போது ஒய் ஜெய்ஸ்வால், ஆர் பராக், எஸ் ஹெட்மயர், எஸ் துபே, அதுக்கப்புறம் டி டெஸ்பாண்டே, எஃப் ஃபரூக்கி இவர் எடுத்துக்கலாம். இப்போ இதில் மட்டும் கூடுதலாக ஒரு பிளேயர் சொல்கிற மாதிரி இருக்குது. 12 பேர் சொல்லியிருக்கேன். எந்த டீம் வின் பண்ண போகுது அப்படின்னா ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை RRல வந்து சாம்சன் கேப்டன் கிடையாது, ரியான் பராக் தான் கேப்டன் அப்படின்னாலும் RR ஃபீல்டிங் பண்ணால் வின் பண்ணிடும். கேகேஆர் ஃபீல்டிங் பண்ணாலும் வின் பண்ணிடும். எப்படி இருந்தாலும் ஒருவேளை கேப்டன் சேஞ்சஸ் RRரை பொறுத்த வரைக்கும் வந்தாலும் சாம்சனுக்கும் ரியான் பராக் அவருக்கும் ஒரே பவர் தான். அதாவது ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறங்க. இப்போ இதில் RRரை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் அப்படின்னா ஒரு 8 பேர் எடுத்துருக்கேன். அதாவது RR vs KKR ரெண்டுக்கும் சேர்த்து. RRரை பொறுத்த வரைக்கும் ரியான் பராக் எடுத்துக்கலாம், எஸ் ஹெட்மயர், எஸ் துபே, டி டெஸ்பாண்டே இவங்களை எடுத்துக்கலாம். KKRரை பொறுத்த வரைக்கும் எஸ் நரைன், வி ஐயர், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வி சக்கரவர்த்தி இவங்களை எடுத்துக்கலாம். 8 பேர் சொல்லியிருக்கேன் பெஸ்ட்டு பிளேயரு. எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியாச்சு. மேட்ச்சு சிச்சுவேஷன் எப்படி போகும்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமில் வந்து அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குது. அப்போ ஃபீல்டிங் பண்ணுற டீம் சைடு பார்த்தோம்னாலும் அதுவும் அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. மேட்ச்சு க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப அந்தளவுக்கு போகாது, ஒரு ஸ்கோர் கம்மியாக வர மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 சைடுமே நல்ல விக்கெட் விழுகும். அதாவது இப்போ லாஸ்ட் மேட்ச் ஒரு மேட்ச் சொன்ன மாதிரி இந்த பக்கம் 8 விக்கெட் அப்படின்னாக்கா அந்த பக்கம் 8 விக்கெட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை ஸ்கோர், ஏன்னா இந்த ஸ்டேடியத்தை பற்றி எனக்கு தெரியலை, நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன். ஸ்டேடியத்தை பற்றியோ பிச்சு ரிப்போர்ட்டோ அதெல்லாம் போக மாட்டேன். அது ஏன்னா அது வெறும் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் மட்டும்தான் வரும். அந்த இடத்துக்கு நான் பிளேயர் அந்த இதில் ஏற்கனவே அந்த ஸ்டேடியத்தில் எவ்வளோ ரன் எடுத்திருக்காங்க அதெல்லாம் நான் போய் பார்க்கவே மாட்டேன். இன்றைக்கி நட்சத்திரத்துக்கு இந்த ஜாதகத்துடைய அவருடைய திசை புத்திக்கு இன்றைக்கி ப்ளே பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிற மட்டும்தான் என்னுடைய ஆராய்ச்சி இருக்கும். அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இதில் நீங்கள் கிரிக்கெட் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்களும் பிளேயரு
சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இருந்துச்சுனாக்கா இந்த ஸ்டேடியத்தில் இந்த பிளேயர் நல்லா ப்ளே பண்ணுவார் இந்த பிச்சுக்கு அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தீங்கன்னா, அதே பிளேயர் நானும் சொல்கிறேன் அப்படின்னாக்கா அந்த பிளேயர் நீங்கள் எடுத்துக்கலாம். வெறும் நான் சொல்கிறத மட்டுமே வச்சு நீங்கள் டீம் வந்து செட் பண்ணவே முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது ஜோதிட ரீதியான கணிப்பில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் கிரிக்கெட் நாலேஜ் தெரிஞ்சுன்னா 2 பேரும் சேர்ந்து நம்ம அந்த விஷயங்கள், அதாவது டீம் போடுற அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதான் சக்ஸஸ் ஆக முடியும். வெறும் நான் சொல்கிற மட்டுமே வச்சுக்கிட்டு ப்ளே பண்ணுறது அது வந்து சரியாக வராது. அது கரெக்டாக புரிஞ்சுக்கிறேங்க. நான் ஃபஸ்ட்டு ஐபிஎல்லேருந்து அதையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் டீம் செட் பண்ண முடியும். ஒருவேளை எனக்கு நீங்கள் சொல்கிற பிளேயர்ஸ் எனக்கு அவ்வளோ இதாக தெரியலை அப்படின்னா பரவாயில்ல. அப்போ வந்து நான் சொல்லக்கூடிய சிச்சுவேஷன் ஒன்று சொல்கிறேன்ல, அதுபடி கூட இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பனர் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு 2 விக்கெட் விழுகும். அந்த பவர் பிளேக்கில் ஒரு 4 விக்கெட் விழுகும் அப்படின்னாக்க நீங்கள் லைனப்பை பார்த்துக்கிறங்க. அப்போ அந்த 4 பேர் நீங்கள் சூஸ் பண்ணிப்பீங்க. அந்த 4 பேர் ஃபஸ்ட்டு ஓப்பனராக இறங்கக்கூடிய அந்த 4 பேரில் இவங்க வந்து இந்த இடத்துல அவுட் ஆகிற வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கிரிக்கெட் நாலேஜ் படி கெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்கள பூரா எடுத்து விட்ருங்க. இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய. அந்த மாதிரி எடுத்து டீம் செட் பண்ணுங்கள். முதல்ல 13 பேர் 15 பேர் சொல்லுவோம். இப்போ 11 பேர் தான் சொல்லிட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இதில் வந்து பவுலர்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸுக்கு ஆல்ரவுண்டருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பேட்ஸ்மேன் கூட யாராவது கூட போட்டுக்கலாம். இப்போ ஆர்ஆர் சைடு ஒய் ஜெய்ஸ்வால் வந்து அதாவது ஆர்ஆர் ஃபீல்டிங் பண்ணால் மட்டும்தான் எடுத்துருக்கீங்க. பேட்டிங் பண்ணால் அவருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தான். ஆனால் எடுக்கிறேன்னா எடுத்துருங்க. அதே மாதிரி கேகேஆரை பொறுத்த வரைக்கும் கியூடி கோக் அவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எடுத்திருக்கேன், ஃபீல்டிங் பண்ணால் எடுக்கலை. இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வீடியோ முழுமையாக கேட்டிங்கன்னாத்தான் அது உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஆல்ரவுண்டருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆல்ரவுண்டர்ஸ்லேயே அதிகமாக போடுற மாதிரி பாருங்கள். 2 டீம்லேயும் விக்கெட் கீப்பரில் 1 அல்லது 2 பேர். சாம்சன், அதாவது ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சாம்சன் வராரு, கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கியூடி கோக் வராரு. அப்போ இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தரை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறங்க விக்கெட் கீப்பராக. பேட்ஸ்மேனில் ஒரு 2 பேர் மட்டும் போடுங்க. பேட்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா ஹெட்மேயர் இங்கிட்டு ஆர்ஆர் சைடு, அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் ஹெட்மேயர் வந்துடுறாரு. ஆனால் ஒய் ஜெய்ஸ்வால் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணால் மட்டும்தான் வர்றாரு. இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். அப்போ அதில் குறைச்சிக்கிறங்க. அதுக்கப்புறம் பவுலரில் வந்து 2 பேர் மட்டும் போடுங்க. ரொம்பலாம் போட வேணாம். ஆனால் விக்கெட் போடுறது பூரா ஆல்ரவுண்டர் தான் 2 இல்லை 3 விக்கெட் போடுவாங்க. ஆனால் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து 4+5 விக்கெட் போடுற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் சைடு பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்திக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஆர்ஆர் சைடு டெஸ்பாண்டே அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபீல்டிங் டீம் தான் வின் அப்படின்னு சொல்லிட்டேன். இவங்க 4+5 விக்கெட் போட போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் பிச்சர் போட்ட பார்த்துக்கிறங்க. எந்த டீம் ஃபீல்டிங் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிறங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறங்க. ஒருவேளை 2 பேருமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த 2 பேரை மட்டும் கூட நீங்கள் பவுலரில் இந்த 2 பேரை மட்டுமே போடலாம். மீதம் உள்ள எல்லாரையும் என்ன செய்றீங்க, அப்போ பவுலரில் 2 பேர், விக்கெட் கீப்பரில் ஒருத்தர், 3 பேட்ஸ்மேனில் 1 இல்லை 2 பேர், 5 பேர் ஆயிடுச்சா. மிச்சம் 6 பேர் நீங்கள் ஆல்ரவுண்டர்லேயே போட்டுக்கலாம். அது தகுந்த மாதிரி பார்த்துக்கிறங்க. அடுத்த மேட்ச்சு இப்போ நாளைக்கு மறுநாள் நடக்கக்கூடிய 7வது மேட்ச் வந்து நாளைக்கு ஈவினிங் கூட நான் பதிவு பண்ணி போட்டுறேன். அடுத்த மேட்ச்சில் சந்திப்போம். தேங்க்யூ.